படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவோட அம்மா ஒரு இருட்டு ரூம்குள்ள உட்காந்துருக்காங்க. முடியெல்லாம் களைஞ்சி போய் உடம்புல அங்கங்க ரத்த கரையோட பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்காங்க. அவங்க மடியில யாரோ படுத்திருக்காங்க. மடியில படுத்திருக்கிறவங்க கிட்ட ஹீரோவோட அம்மா, உனக்கு ஒன்னும் இல்ல, இதெல்லாம் வெறும் கெட்ட கனவு தான், காலையில தூங்கி எந்திரிச்சதும் இதெல்லாம் சரியாயிரும், நீ நல்லா தூங்குன்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப அழுகுறாங்க. அப்போ திடீர்னு யாரோ அந்த ரூம் கதவை உடைச்சிட்டு உள்ள வர ட்ரை பண்றாங்க. இவங்க ரொம்ப பயந்து போய் யார் யாருன்னு கேட்டு கத்துறாங்க. அப்போ அந்த ரூம் கதவை உடைச்சிட்டு உள்ள வராங்க. அவங்க கிட்ட அந்த அம்மா, தயவு செஞ்சு வெளியே போங்கன்னு கத்துறாங்க. அங்க கட் பண்ணி டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. படம் பிளாஷ்பேக்கு போகுது. ஹீரோ அவன் ஃபேமிலியோட வெக்கேஷனுக்காக அவங்க ஃபேவரட் பிளேஸ்க்கு போயிருக்காங்க. ஒரு நாள் காலையில ஹீரோ அவனோட ஃபேவரட் ஏரியில ஜாலியா கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு சைக்கிள்ல கிளம்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். சைக்கிள்ல வரும்போது அந்த ஊரோட அழகை ரசிச்சு பார்த்துக்கிட்டே வரான். அந்த ஊரே ரொம்ப அழகா சொர்க்கம் மாதிரி பச்சை பசேர்னு சூப்பரா இருக்குது. கூடவே எதிரில் அவன் பாக்குற பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு பக்கத்துல வரும்போது அவனோட எதிர்த்த வீட்டுக்கு ஹீரோயின் வீடு மாத்திட்டு புதுசா குடி வர்றாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. பயங்கரமா சைட் அடிச்சுட்டே இருக்கான். ஹீரோயினும் சில திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போறா. போகும்போது திரும்பி ஹீரோவை ஒரு லுக்கு விட்டுக்கிட்டே போறா. அவன் ஜாலியா பாத்துக்கிட்டே இருக்கும் போதே அவளோட அம்மா வெளியே வராங்க. ஹீரோ சைலண்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவனோட வீட்டுக்குள்ள போறான். ஹீரோக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. அவன் எப்பவுமே ஜாலியா இருக்க ஆசைப்படுற ஒரு கேரக்டர். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அவனோட ஜெர்கினை கலட்டி ஒரு மூலையில கடாசிட்டு மாடியில இருக்கிற அவனோட ரூமுக்கு போறதுக்காக ஸ்டெப்ஸ்ல ஏற போறான். கரெக்டா அவனோட அம்மா வாட்ச் பண்ணிட்டு ஒழுங்கா ஷூவை கழட்டி ஸ்டாண்டில் வச்சுட்டு உன்னோட ஜெர்கினை எடுத்து ஹேங்கர்ல மாட்டிட்டு போன்னு சொல்றாங்க. அவனும் சொன்னதுக்காக அழுத்துக்கிட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு மாடிக்கு போறான். ஹீரோவோட தங்கச்சி ஒரு முயல் குட்டிய மடியில வச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு கிச்சனுக்கு போறாங்க. அங்க ஹீரோவோட அப்பா கிட்ட பசங்களை பத்தி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவோட அப்பா டேக் இட் ஈஸி கேரக்டர், அதனால ரொம்ப கூலா பேசி அவளை சமாதானம் பண்றாரு. ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போதே வாசல்ல பக்கத்து வீட்டுக்காரரு கேஸ்பரும் அவரோட ஒய்ஃபும் வர்றாங்க. ஹீரோவோட அப்பா அவங்க கூட சேர்ந்து பாட்டிக்கு போயிடுறாரு. அப்போ டிவில ஏதோ ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுல அவங்க இருக்கிற அந்த ஊர்ல ஏதோ ஒரு புது வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதுல ஒரு சில பேர் அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்லே குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோவோட அம்மா பார்ட்டிக்கு டைம் ஆயிட்டதுனால அவசரமா டிவில ஓடுற நியூஸை கவனிக்காம அதை ஆஃப் பண்ணிட்டு ஹீரோவோட தங்கச்சியை கூட்டிட்டு பார்ட்டிக்கு கிளம்பி போறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே அந்த பார்ட்டியில கலந்துகிட்டு ஜாலியா இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவும் கேஸ்பரும் ஒன்னா சரக்கு அடிச்சிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு டேபிள்ல இருந்து ஹீரோயினை சைட் அடிச்சுட்டே இருக்கான். ஹீரோயினும் அதை நோட்டீஸ் பண்ணிடுறா. அவ ஹீரோவை திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் இவனால அதுக்கு மேல அங்க இருக்க முடியாம அங்கிருந்து கிளம்புறான். அப்போ ஒரு சின்ன பையன் வாமிட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது எதிரில் வந்துட்டு இருந்த ஒரு பாட்டி மேல தெரியாம மோதிடுறான். அந்த பாட்டி ஹீரோவை பார்த்ததும், என்னோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல, டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாம செத்து போன ஒரு மாதிரி இருக்காரு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட அப்பாவும் கேஸ்பரும் அங்க வந்துடுறாங்க. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட போன் கொடுத்து ஆம்புலன்ஸ் வர சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட அவங்க வீட்டுக்கு போறாங்க. கேஸ்பரும் அந்த பாட்டியும் ஆம்புலன்ஸ்க்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா மட்டும் உள்ள போறாரு. ஒவ்வொரு ரூமா பாத்துக்கிட்டே போறாரு. அப்போ ஹால்ல டிவி ஓடிட்டு இருக்குது. பொறுமையா அந்த ஹாலுக்குள்ள போறாரு. கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவோட அப்பா திரும்ப வீட்டுக்கு வராரு. அவர் வரும்போது ஹீரோவோட அம்மா, தங்கச்சி 3 பேரும் பார்ட்டி முடிஞ்சு வந்து ஹால்ல உட்கார்ந்துருக்காங்க. அம்மா அப்பா கிட்ட போன விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அந்த வீட்டுல அந்த பாட்டி சொன்ன மாதிரி எந்த டெட் பாடியும் இல்ல. ஆனா அந்த பாட்டி ரொம்ப கன்ஃபார்மா சொல்றாங்க. அதனால ஆம்புலன்ஸ்காரங்க வீட்டை சுத்தி தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோயினோட தங்கச்சி லைட்டா பயப்படுறா. அவ பயப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த பாட்டிக்கு முகமெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கிறதுனால அந்த தாத்தா ஃபேஸ் கிரீம் வாங்குறதுக்காக வெளியே போயிருக்காரு, அது தெரியாம அந்த பாட்டி ஏதோ உளறிட்டு இருக்காங்க, அதனால இதெல்லாம் சும்மாதான்னு சொல்லி காமெடி பண்ணி அவளை டைவர்ட் பண்றாங்க. ஹீரோ மாடியில இருக்கிற அவனோட ரூமுக்கு போறான். ஹீரோயினோட ரூம் எதிர் வீட்டுல இருக்கிற அவன் ரூமுக்கு நேரா இருக்குது. ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பைனாகுலரை வச்சு ஹீரோயினை வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். திடீர்னு ஹீரோயின் அதை கவனிச்சிடறா. அவ பார்த்ததும் சடனா இவன் ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிடுறா. அடுத்த நாள் காலையில ஹீரோ தெருவுல ஸ்கேட்டிங் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வெளியே எங்கேயோ கிளம்புறா. அவகிட்ட வழியே பேசி உன்னோட பேர் என்னன்னு கேக்குறான். ஹீரோயின் ஸ்டார்டிங்ல அவங்கிட்ட கோமா பேசினாலும் ஹீரோ அப்படி இப்படின்னு பிட்ட போட்டு அவளை அவன் வழிக்கு கொண்டு வர்ற மாதிரி பேசுறான். ஹீரோயினுக்கும் லைட்டா அவன் மேல சாஃப்ட் கார்னர் வருது. இங்க ஹீரோவோட தங்கச்சி ஆசையா வளர்க்குற முயலை காணும்னு வீடு முழுக்க தேடி பாக்குறா. அப்போ ஒரு ரூம்ல தேடும் போது அது அவ குரலை கேட்டதும் அவ பக்கத்துல ஓடி வந்துருது. அதே நேரம் ஹீரோவோட அப்பா வாசல்ல ஏதோ கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ரோட்ல ஏதோ பெரிய சத்தம் கேக்குது. என்னாச்சுன்னு போய் பாக்குறாரு. அங்க கார்ல வந்த ஒரு ஃபேமிலி ஒரு ஆளை ஆக்சிடென்ட் பண்ணி ஸ்பாட்லயே சாவடிச்சிடறாங்க. அதை பார்த்து ஹீரோவோட அப்பா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்போ ஒரு போலீஸ் ஜீப்பும் ஆம்புலன்ஸும் வருது. ஆனா அது இவங்களை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம நேரா போறாங்க. இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதை பத்தி கண்டுக்காம போலீஸ் எங்க போறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோவோட அப்பா
அப்பா வீட்டுக்குள்ள போறாரு. அப்போ டிவில பிளாஷ் நியூஸ் ஓடுது. யாருமே வெளியே போக வேணாம், ஒரு புது வைரஸ் வேகமா பரவுறதுனால இந்த சிட்டி முழுக்க குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்கோம். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம், அதுக்கு பதிலா நாங்க சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்களே உங்க வீட்டுக்கு வரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ பார்த்ததும் ஹீரோவோட அம்மா ஹீரோவையும் அவன் தங்கச்சியும் பத்திரமா இருக்காங்களான்னு செக் பண்றாங்க. அப்ப ஹீரோவோட தங்கச்சி வாசல்ல நின்னு அந்த பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மா வேகமா போய் அவளை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு வராங்க. எதுக்காக இப்படி உள்ள பிடிச்சி இழுத்துட்டு போறீங்கன்னா அந்த பாட்டி அவங்கள வித்தியாசமா பாக்குறாங்க. வீட்டுக்கு போய் நியூஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் ஹீரோ எங்க போனான்னு பாக்குறதுக்காக ஹீரோவோட அப்பா காரை எடுத்துட்டு அவனை தேடி போறாரு. ஹீரோயினை தனியா ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். இது என்னோட ஃபேவரட் பிளேஸ், இந்த காடு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி கல்ல போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது. அதை கேட்டதும் ஹீரோயின் லைட்டா பயப்படுறா. அது ஒண்ணும் இல்ல, ஏதாவது காட்டு விலங்கா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சத்தம் வந்த பக்கம் 2 பேரும் போறாங்க. அங்க ஒரு இடத்துல மரம் மேல எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கிறத கவனிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கும்போது ஒரு மான் ரொம்ப கொடூரமா செத்து போய் கிடக்குது. அதை பார்த்து 2 பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வரான். அவனோட அப்பா அவன்கிட்ட ரொம்ப கோவப்படுறாரு. நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த, ஊர்ல என்ன நிலைமை போயிட்டு இருக்குன்னு தெரியாம நீ எங்க போயிட்டு வர, உனக்கு எப்பதான் பொறுப்பு வரும்னு சொல்லி திட்டுறாரு. நான் ஒன்னும் குழந்தை இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும்னு எதிர்த்து பேசிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். அப்பாவை எதிர்த்து பேசிட்டோங்கிற டென்ஷன் கொஞ்சம் கூட இல்லாம வழக்கம் போல எதிர் வீட்டு ஜன்னல பைனாக்குலர் வச்சு பாக்குறான். அப்ப ஹீரோயின் அங்க வந்ததும் ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிறான். ஹீரோயின் வழக்கம் போல ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணாம ஹீரோவுக்கு கை காமிக்கிறா. ஆக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு பதிலுக்கு கை காட்டுறதுக்குள்ள ஸ்டெப்ஸ்ல யாரோ ஏறி வர சத்தம் கேட்டு வேகமா ஓடி வந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். ஊருக்குள்ள ஏதோ ஒரு வைரஸ் வேகமா பரவிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. யாருமே வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு டிவில பிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்குது. நீ இப்படி கேம் அது இதுன்னு இல்லாம கொஞ்சம் பொறுப்பாருன்னு சொல்றாரு. அதுக்கு இவன், நீங்க டிவி பாக்குறத விட நான் ஒன்னும் அதிகமா கேம் விளையாடலன்னு சொல்றான். இனி இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வானத்துல ராக்கெட்டை போட்டு ஹீரோயினுக்கு ரூட் விட்டுட்டு இருக்கான். ஊர்ல எது எப்படி நடந்தா எனக்கு என்னன்னு அவனோட வேலையை அவன் கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பாட்டி அவ வீட்டுல டிவிக்கு முன்னாடி யாரோ உட்கார்ந்து இருக்கிறத கவனிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறத பின்பக்கத்துல இருந்து பார்த்ததும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு பக்கத்துல போறாங்க. ஆனா பக்கத்துல போய் பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்க ஏன் ஷாக் ஆகுறாங்கன்னு தெரியல, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனா பாட்டி பயங்கரமா அலறாங்க. டிவி மேல எல்லாம் ரத்தமா தெரிக்குது. இங்க ஹீரோவுக்கு ஹீரோயினோட ரூமர் நோட்டம் விடுறது தவிர வேற வேலையே இல்ல. அப்படி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோட்ல சில போலீஸ்காரங்க வர்றதை கவனிக்கிறான். அவங்க உடம்பு முகமெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட அப்பா வெளியே போய் என்னாச்சுன்னு கேக்குறாரு. உங்க ஊர் ஃபுல்லா குவாரண்டைன் பண்ணப்பட்டிருக்கு, அதனால யாருமே வெளியே வரக்கூடாது, உள்ள போங்கன்னு கன் பாயிண்ட்ல சொல்றாங்க. ஹீரோவோட அப்பாவும் திரும்ப வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஊர்ல ஏதோ ஒரு புது வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது, அதனால இதை நம்ம ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி நம்ம ஃபேமிலிக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு ஒய்ஃப் கிட்டையும் பசங்க கிட்டையும் சொல்றாரு. அதே நேரம் கேஸ்பர் வீட்டுல கேஸ்பர் அவனோட ஒய்ஃபும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல 15 செகண்டுக்கு நல்லா சோப் போட்டு கையை வாஷ் பண்ணணும், அதுவும் இல்லாம உங்களை நீங்களே தனிமைப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கேஸ்பர் ஒய்ஃப் ரொம்ப பயந்து தள்ளி போறா. கேஸ்பரும் அவளோட பயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனை முடியட்டும், நம்ம இந்த வெக்கேஷனை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடலான்னு ஆறுதல் சொல்றாரு. ஹீரோ வழக்கம் போல ஹீரோயினோட ரூமை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவ அம்மாவை கட்டிப்பிடிச்சி சென்டிமெண்டா நடக்கிறத பார்த்ததும் நம்ம அப்பா பேசின மாதிரி அவங்களும் இருக்கிற வரைக்கும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பேசிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஃபேமிலி அங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஆனா போலீஸ் அவங்கள ஸ்டாப் பண்ணி இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி திரும்ப அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நிறைய பேர் வந்து வைரஸ் பரவாம இருக்கிறதுக்காக ரோடு முழுக்க மருந்து அடிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் வெளியே வர சொல்லி அஃபெக்ட் ஆயிருக்காங்களான்னு செக் பண்றாங்க. அப்போ ஹீரோ வீட்லயும் எல்லாரையும் வெளியே வர சொல்லி நாக்க நீட்ட சொல்லி செக் பண்றாங்க. ஆனா ஹீரோவோட தங்கச்சி அவங்கள பார்த்து ரொம்ப பயப்படுறா. அவ சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாங்க. எல்லாரையும் செக் பண்ணிட்டு அஃபெக்ட் ஆகலன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இங்க கேஸ்பரோட ஒய்ஃப், இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன்னு சொல்லி பேக் எடுத்துட்டு வாசல் கதவை திறந்து வெளியே போக ட்ரை பண்றா. ஆனா 2 போலீஸ் ரெடியா வெளியே நின்னு அவ கதவை திறந்ததும் உள்ள தள்ளி கதவை சாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லார் வீட்டையும் பெரிய பிளாஸ்டிக் சீட் போட்டு ஃபுல்லா கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல ஹீரோ அவன் ரூம்ல இருந்து ஹீரோயினுக்கு கை காமிக்கிறான். பதிலுக்கு அவளும் கை காமிக்கும் போது கரெக்டா அவங்க வீட்டு மேல சீட்டு போட்டு கவர் பண்றாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆகுறான். ஹீரோவும் அவனோட ஃபேமிலியும் வெக்கேஷன்ல என்ஜாய் பண்ண வீடியோவை டிவில போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு பவர் கட் ஆகுது. வேற வழி இல்லாம மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோவோட அப்பா கதவை திறந்து வெளியே போய் குப்பையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற தண்ணியை வாங்கிட்டு வராரு. ஹீரோவோட அம்மா சமையல் பண்ணலாம்னு ஆரம்பிக்கும் போது கரெக்டா கேஸும் தீந்து போயிடுது. சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாத ஹீரோ அவன் ரூம்க்கு எதிரில் மூடி இருந்த பிளாஸ்டிக் சீட் மேல சின்னதா ஒரு ஓட்டை போட்டு எதிர்விட்ட பாத்துக்கிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு
திடீர்னு ஒரு போலீஸ் வேன் வந்து எதிர் வீட்டுக்கு நேரா நிக்குது. போலீஸ் ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போய் அவளோட அப்பாவை துப்பாக்கியை காமிச்சு கூட்டிட்டு போய் வலுக்கட்டாயமா வேன்ல ஏத்துறத ஹீரோ கவனிக்கிறான். ஹீரோயினுக்கு என்னாச்சோன்னு பதறி போறான். வேக வேகமா கீழே இறங்கி வரான். வாசல் கதவை திறக்க போகும்போது அவனை அவங்க அப்பா தடுத்து நிறுத்துறாரு. எதிர் வீட்டுல ஏதோ பிரச்சனை, ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு தெரியல, என்னை விடுங்க நான் போய் பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறான். ஆனா அவனோட அப்பா வெளியே ஒரே வைரஸ் பிரச்சனையா இருக்குது, நீ இப்ப வெளியே போறது நல்லது இல்லைன்னு சொல்லி அவனை மறுபடியும் ரூமுக்கு அனுப்புறாரு. சரின்னு சொல்லிட்டு நைஸா மாடிக்கு வந்து அவன் ரூம்ல எதிரில இருக்கிற சீட்டோட ஓட்டையை பெருசாக்கி அது வழியா கீழே இறங்குறான். ரோட்ல போலீஸ் அங்கங்க நடமாடிட்டு இருக்காங்க. எப்படியோ அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு அவங்களுக்கு தெரியாம ரோட்டை கிராஸ் பண்ணி எதிர் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிளாஸ்டிக் சீட்ல ஹோல் போட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறான். உள்ள ஹீரோயினோட அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல ஒரே ரத்தமா இருக்குது. அப்போதான் கரெக்டா அவங்க அப்பாவை ஏத்துனா அந்த ட்ரக்கு கிளம்புது. ஹீரோ மெல்லமா அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணிட்டு போய் அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அந்த பக்கமா போலீஸ் வர்றதை பார்த்துட்டு உள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு தோட்டத்து வழியா என்ன நடக்குதுன்னு பாக்குறான். அப்ப அந்த போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி அந்த ட்ரக் மாதிரியே இன்னும் 2 ட்ரக் வந்து நிக்கிறத கவனிக்கிறான். அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பிடிவாதமா துப்பாக்கி முனையில வச்சு இன்னொரு ரூமுக்கு கூட்டிட்டு போறத கவனிக்கிறான். சில பொருள் எல்லாம் அடுக்கி வச்சு அது மேல ஏறி அந்த ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறான். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு பொக்லைன் ஒரு டெட் பாடிய ரத்தம் சொட்ட கொண்டு வந்து இன்னொரு ட்ரக்ல கொட்டுறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்றதா சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்களை கூட்டிட்டு போய் கொன்னுட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறான். ஹீரோயினோட அப்பாவையும் எப்படியும் கொன்னுருவாங்க, அதுக்குள்ள அவர் காப்பாத்தணும்னு நினைச்சு ஒவ்வொரு ட்ரக்கையும் ஓபன் பண்ண பாக்குறான். 2 ட்ரக்க அவனால ஓபன் பண்ண முடியல. கடைசியா ஒரு ட்ரக்க மட்டும் ஓபன் பண்றான். திறந்த உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு டெட் பாடி வெளியே வந்து விழுகுது. அந்த சத்தத்தை கேட்டு அங்க போலீஸ் வந்துடுறாங்க. அவனை துரத்திக்கிட்டே வர்றாங்க. அதுக்குள்ள அவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். பட் அதே நேரத்துல அவன் திறந்து விட்டு அந்த ட்ரக்குக்குள்ள இருந்து ஒரு அழுகுன கை வெளியே வர்றத காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நிறைய பேர் கத்துற சத்தம் கேக்குது. ரோட்ல போலீஸ் யாருமே இல்லைங்கிறத பார்த்துட்டு கேஸ்பர் அவன் ஒய்ஃப் கிட்ட இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. என்னடான்னு பார்த்தா சைலண்டா அவன் மட்டும் வெளியே போய் கார் எடுத்துட்டு கிளம்புறா. கேஸ்பர் அவளை தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஒண்ணுமே பண்ண முடியல. அவ கார் எடுத்துட்டு பறந்து போயிட்டா. ஹீரோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு நேரா ஹீரோயின் வீட்டுக்கு ஓடி வரான். அந்த ஓட்டையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி கதவை தட்டிட்டு உள்ள போறான். கட் பண்ணா திரும்ப வீட்டுக்கு வரான். அவனை பார்த்துட்டு அவனோட அப்பா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த, உன்னை காணும்னு நாங்க பதறி போயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னு சொல்லி கூட்டிட்டு போய் சுட்டு கொன்னுட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்றான். பின்னாடியே ஹீரோயினும் அவளோட அம்மாவும் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க வீட்டுல இருக்கிறதா நல்லதுன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ அவங்கள நான் என்னோட ரூம்ல தங்க வச்சுக்கிறேன்னு சொல்லி எதிர்த்து பேசி 2 பேரையும் மாடிக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோவோட அம்மா செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம வீட்டுக்கு சமைக்கவே இங்க பொருள் இல்ல, இதுல இன்னொரு ஃபேமிலிக்கு எப்படி சமைக்க முடியும்னு கேட்டு சத்தம் போடுறாங்க. மேல ஹீரோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது ஹீரோயின் அம்மாவோட கால்ல இருக்கிற காயத்தை கவனிக்கிறான். அப்போ ஹீரோயின் அவங்கிட்ட என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அப்பா அம்மா கிட்ட ரொம்ப வயலண்டா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதுல ஏற்பட்ட காயம் தான் இதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ கீழே போறான். ஹீரோ அவனோட அப்பாவை சமாதானம் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஜன்னல் கிட்ட உள்ள பிளாஸ்டிக் கவரை கிழிச்சிட்டு ஜன்னல் மேல யாரோ கைய வச்சு தடவிட்டே இருக்காங்க. அதை பார்த்து 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ மெல்ல கிட்ட போய் பார்க்கும்போது அந்த கை ஜன்னலை உடைச்சுக்கிட்டு ஹீரோவை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. ஹீரோவோட அப்பா அதை அடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோவை காப்பாத்துறாரு. சத்தம் கேட்டு ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினும் ஹாலுக்கு ஓடி வர்றாங்க. ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் ஒரு வெயிட்டான ரேக்கை நகர்த்தி அந்த ஜன்னலுக்கு நேரா வச்சு அந்த ஜன்னலை அடைச்சு வைக்கிறாங்க. அதே நேரம் கேஸ்பரும் அங்க வராரு. அவரோட குரலை கேட்டதும் அது கேஸ்பர் தான் தெரிஞ்சிட்டு கதவை திறந்து விடுறாங்க. அவரு நான் ரோட்ல வரும்போது யாரோ ஒருத்தன் என்ன திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவரை வார்ன் பண்றதுக்காக நான் வானத்தை நோக்கி ஷூட் பண்ணேன், ஆனாலும் பிரயோஜனம் இல்ல, அவர் என்ன மறுபடியும் அட்டாக் பண்ண வந்தாரு, வேற வழி இல்லாம அவரை சுட்டு கொன்னுட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா கேஸ்பர் எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டை அங்கங்க வெயிட்டான பொருளை முட்டு கொடுத்து வச்சும் பலகையை வச்சு அடிச்சும் வீட்டுக்குள்ள யாரும் வராத அளவுக்கு சேஃப்டி பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே வருது. ஹீரோயின் அவங்களுக்கு காலில் பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு விடுறா. மருந்து போட்டுட்டு கீழே இறங்கி வரும்போது ஹீரோ ஜன்னல் வழியா வாசல்ல எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கான். அவளும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜாம்பி நடந்து வந்து ஸ்ட்ரீட் லைட் கிட்ட நின்னு அந்த வெளிச்சத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துல இன்னும் சில ஜாம்பிங்க அங்க வந்து அதுங்களும் அதையே உத்து பார்த்துட்டு இருக்குது. இன்னொரு ஜாம்பி திடீர்னு இவங்க ரூம் லைட்டை பார்த்துட்டு வர பாக்குது. டக்குன்னு அந்த ரூம்ல எரிஞ்சிட்டு இருந்த லைட்டை ஆஃப் பண்ணதும் அது வேற பக்கமா டைவர்ட் ஆகுது. இவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காரை எடுத்துட்டு போன கேஸ்பரோட ஒய்ஃப் வந்து கதவை தட்டுறா. 2 பேரும் பயந்து கதவை திறந்து விடுறாங்க. உள்ள வந்து கேஸ்பர் கிட்ட சாரி கேட்டு அழுகுறா. ஆனா கேஸ்பர் கோவமா உள்ள போயிடுறான். இங்க ஹீரோவோட அம்மா பொண்ணை தூங்க வைக்க ட்ரை பண்றாங்க. கேஸ்பர் துப்பாக்கி
துப்பாக்கியோட ஹால்ல இருக்கிற அந்த ரேக் மேல சாஞ்சி உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஒரு மெழுகுவத்தியை எடுத்துட்டு மாடிக்கு போறா. அவ அம்மா கிட்ட போய் லேசா தலையை வருடி கொடுக்குறா. திடீர்னு அவங்களோட அம்மா பயங்கரமா ஷாக் ஆன மாதிரி மூச்சு திணறாங்க. அதோட உடம்பெல்லாம் பயங்கரமா எரியுதுன்னு சொல்லி ரொம்ப முடியாம அழுகுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க பெட்ஷீட்டை எடுத்துக்கிட்டு காலில் அடிப்பட்ட காயத்தை பாக்குறாங்க. அது ரொம்ப கோரமா இருக்குது. அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவன் பக்கத்திலேயே படுத்து தூங்குறா. அடுத்த நாள் காலையில எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட தங்கச்சி அவளோட முயலை தேடிட்டே வரா. முயலை காணும்னு சொல்றா. அதுக்கு கேஸ்பர், முயல் பொதுவா ரொம்ப வேகமா ஓடக்கூடியது, நம்ம இந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு புதுசா 2 முயலை வாங்கி தரான்னு சொல்றாரு. ஆனா எனக்கு அந்த முயல் தான் வேணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறா. வீட்டுல சுத்தமா சாப்பாடு தீந்து போயிடுது. அதுக்காக கேஸ்பரும் ஹீரோவோட அப்பாவும் ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறாங்க. ஹீரோவோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றான். 2 பேரும் வெளியே போகும்போது வழியில ஒரு கார் நின்னுட்டு இருக்குது. அதுல டோர் ஓபன் ஆகி இருக்குது. அதே நேரம் வைப்பர் மட்டும் ஆன்ல இருக்குது. என்னாச்சுன்னு முன்னாடி போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த காரோட கிளாஸ் ஃபுல்லா ஒரே ரத்தமும் சதையுமா இருக்குது. அவங்க வெளியே கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் லேட்டா தான் கண்ணு முழிக்கிறா. அவ கண்ணு முழிக்கும் போது அவ அம்மா இறுக்கமா அவளை கட்டி பிடிச்சிருக்காங்க. அவங்க கையை எடுத்து விட ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு. பதறி போய் எந்திரிக்கிறா. அந்த பதட்டத்துல அவ பக்கத்துல இருந்த நைட் லாம்ப தட்டி விட்டுறா. அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ ஓடி வந்து பாக்குறான். அப்போ ஹீரோயினோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறான். கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவங்க கையில வச்சு அந்த பெட்லயே அவங்கள படுக்க வச்சு ஒரு பெரிய வெள்ளை பெட்ஷீட்டை மேல போத்தி விடுறான். ஹீரோயின் அவளோட அம்மா இறந்து போனதை நினைச்சு ரொம்ப அழுகுறா. ஹீரோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஹீரோவோட அப்பா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு இடத்துல ரோட்ல நிறைய கார் நின்னுட்டு இருக்குது. ஒரு சில கார் மேல ரத்த கரையா இருக்குது. பயத்தோட அதை கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த காருக்கு நடுவுல ஒரு ஆள் செத்து கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த இடமே செதஞ்சு போய் சின்ன பின்னமா இருக்கிறத பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மிலிட்டரி அனௌன்ஸ்மெண்ட் கேக்குது. அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது. கேஸ்பரோட நெத்துக்கு நேரா கன் பாயிண்ட் தெரியுது. 3, 2, 1ன்னு சொல்லும் போது கரெக்டா ஹீரோவோட அப்பா அதை கவனிச்சுட்டு கேஸ்பரை பிடிச்சி இழுத்து கீழே உட்கார சொல்லி அவரை காப்பாத்துறாரு. இங்க ஊரை விட்டு யாருமே வெளியே போக கூடாதுன்னு அங்க சரமாரியா ஷூட்டிங் நடக்குது. அதுல இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ள போறாங்க. அதே நேரம் வீட்டுல திடீர்னு ஹீரோவோட அம்மா ஹீரோவோட தங்கச்சியை காணும்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு தேட போறாங்க. ஹீரோவும் அவனோட அம்மாவும் கையில ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு வெளியே போய் தேடுறாங்க. அப்போ வழியில ஒரு போலீஸ் வேன் நிக்குது. அதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் இறந்து போய் கிடக்குறாரு. அவரோட ஒரு கால் பிஞ்சு போய் கிடக்குறதையும் ரோட்டெல்லாம் ரத்தமா இருக்கிறதையும் பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு 2 பேருமே பயங்கரமா பயப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த வீட்டு குழந்தை தொட்டிலேயே செத்து போய் அது மேல ஈ மொய்க்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திரும்ப வெளியே வந்து மறுபடியும் தேடுறாங்க. இங்க ஹீரோவோட அப்பாவும் கேஸ்பரும் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ள மெல்ல உயிரை கையில பிடிச்சிட்டு பயந்துகிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு யாரோ ஒரு ஆள் அவங்களுக்கு எதிரில இருந்து அவங்கள கிராஸ் பண்ணி தலை தெறிக்க வெளியே ஓடிட்டு இருக்காரு. அதை பார்த்து 2 பேருமே பயங்கரமா பயப்படுறாங்க. மறுபடியும் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு வழியா உள்ள போய் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. திரும்ப பார்க்கும்போது ஒரு ட்ராலிக்கு அடியில ஒரு பொண்ணு ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கா. இவங்களை பார்த்துதான் அவ எந்திரிச்சு, நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் இங்க வந்தோம், நீங்க அவனை பாத்தீங்களான்னு கேக்குறா. எதிரில தலை தெறிக்க ஓடுனதை அவன் தானு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. அது அவன் பாய் ஃப்ரெண்டு தான் நினைச்சு அவன் பேரை சொல்லி கத்தி கூப்பிடுறா. உடனே அவங்க கத்தி ஜாம்பிஸ கூப்பிடாத, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்பயே ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. 2 பேரும் மெதுவா பின்னாடி இருக்கிற கதவை திறந்து பாக்குறாங்க. அப்போ அங்க ஒரு ஜாம்பி நின்னுட்டு இருக்குது. அதோட வயிற்றுக்குள்ள இருந்து குடல் எல்லாம் பிஞ்சு வெளியே தொங்கிட்டு இருக்குது. அதை பார்த்து ஹீரோவோட அப்பா பயங்கரமா ஷாக் ஆகி கதவை சாத்திட்டு பின்னாடி நகர்ந்து வர்றாரு. ஆனா அதை புரிஞ்சிக்காத கேஸ்பரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு போய் அதை சுட்டு தள்ளிடலான்னு போறான். லேசா கதவை திறக்கிறாரு. ஆனா அந்த ஜாம்பி அவனை பிடிச்சி வெளியே இழுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அது அவனை கீழே தள்ளி மேல ஏறி உட்கார்ந்து அவனை கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஹீரோவோட அப்பா கேஸ்பரை எப்படியாவது காப்பாத்தலாம்னு பக்கத்துல கிடக்குற அவனோட துப்பாக்கியை கையில எடுத்து அந்த ஜாம்பியை ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள சத்தத்தை கேட்டு அங்க நிறைய ஜாம்பிஸ் கூட்டமா வருதுங்க. இவனை இப்போதைக்கு காப்பாத்துறது சாத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு அங்கேயிருந்து ஓடி போறான். ஓடி போய் கதவை சாத்திட்டு பெரிய வெயிட்டை வச்சு முட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கதவை திறந்துட்டு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம அந்த பொண்ணு கையில இருந்த சாப்பாடை புடுங்கிட்டு அங்கேருந்து வெளியே வர்றாரு. துப்பாக்கியை ஒரு கையில எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. வீட்டுல ஹீரோயினும் கேஸ்பரோட ஒய்ஃபும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஏதோ சத்தம் கேக்குது. மேல பார்த்தா செத்து போன ஹீரோயினோட அம்மா ஒரு ஜாம்பியா மாறி நெளிய ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோவோட தங்கச்சி அவளோட முயலை தேடிட்டு வெளியே போயிட்டு இருக்கா. அப்ப கொஞ்சம் தூரத்துல அந்த பாட்டி வேற பக்கமா பார்த்து நின்னுட்டு இருக்காங்க. அவளை கூப்பிட்டு பாக்குறா. அவங்க திரும்புறாங்க. அப்பதான் தெரியுது அவங்க ஒரு ஜாம்பியா மாறி போயிருக்காங்கன்னு. அதோட அவங்க கன்னத்துல சதையே இல்லாம ரொம்ப கொடூரமா இருக்காங்க. கத்திக்கிட்டே அந்த குட்டி பாப்பாவை கடிக்க ஓடி வர்றாங்க. இவளும் பயந்து போய் பயங்கரமா கத்துறா. அவளோட சத்தத்தை கேட்டு ஹீரோவோட அம்மாவும் ஓடி வந்து பாக்குறாங்க.
பாக்குறாங்க. அவங்க வர்றதுக்குள்ள அந்த பாட்டி அவளோட கழுத்துலயே கடிச்சிடுறாங்க. ஹீரோவை பார்த்ததும் அந்த பாட்டி எந்திரிச்சு வர்றாங்க. ஹீரோ கையில இருக்கிற கட்டைய வச்சு ஒரே அடியா அடிச்சு அவங்கள சாவடிக்கிறான். அதே நேரம் இன்னொரு ஜாம்பி அவங்க அம்மாவை கடிக்க வருது. ஹீரோவோட அப்பா கரெக்டா அங்க வந்து அந்த ஜாம்பியை ஷூட் பண்ணி ஹீரோவோட அம்மாவை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த தங்கச்சியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அதுக்குள்ள நிறைய ஜாம்பிஸ் அவங்கள கூட்டம் கூட்டமா ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வருதுங்க. அதுங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு போய் கதவை சாத்திக்கிட்டு திரும்பும்போது கேஸ்பரோட ஒய்ஃப் ஒரு ஜாம்பியா மாறி போய் நின்னுட்டு இருக்கா. அது ஹீரோவோட அப்பாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அவளை துப்பாக்கி வச்சு சுட்டு கொல்றாரு. கொன்னதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா கையில இருந்த குழந்தைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட இந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறிடுவா, இவளை கொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவங்க சத்தம் கேட்டு நிறைய ஜாம்பிஸ் இவங்க வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்குதுங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அதை மாடி ரூம்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கதவை திறந்துட்டு ஒரு ஜாம்பி வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணுது. ஹீரோவோட அப்பா அதை வெளியே தள்ள போராடிட்டு இருக்காரு. அந்த கேப்ல ஹீரோவோட அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு நிறைய ஜாம்பிஸ் வர ட்ரை பண்ணுதுங்க. கஷ்டப்பட்டு ஹீரோ அதுங்களை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு ஒரு பீரோவை நகர்த்தி முட்டு கொடுத்து வைக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ளேயே ஹீரோயினோட அம்மா ஒரு ஜாம்பியா மாறி போயிருக்கிற விஷயத்த அவங்க கவனிக்கவே இல்ல. அவங்க திடீர்னு எந்திரிச்சு வேகமா ஹீரோயின் மேல பாஞ்சி கடிக்க பாக்குறாங்க. அப்ப ஹீரோ அவங்க மண்டையிலேயே ஒரே போடா போட்டு கீழே தள்ளி விடுறான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஒரு கத்தியை வச்சு அவங்க கண்ணுலயே குத்தி சாகடிக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜன்னல் வழியா வெளியே குதிக்க ட்ரை பண்றாங்க. அதுங்க எல்லாமே அவங்களை பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. அப்போ ஒரு வெடிய கொளுத்தி ஹீரோ தூக்கி போடுறான். அதுங்க எல்லாமே அந்த வெளிச்சத்தை பார்த்து அப்படியே நிக்குதுங்க. அந்த கேப்ல அதுங்களுக்குள்ள நுழைஞ்சு உயிரை கையில பிடிச்சிட்டு வெளியே வர்றாங்க. திருவிழா கூட்டத்துக்குள்ள போற மாதிரி ஜாம்பிஸ் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு போற சீன் செம்ம திக்கு திக்குன்னு இருக்குது. அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா அணைய ஆரம்பிக்குது. அதுங்க ரெண்டு பேரையும் பார்த்துடுதுங்க. இவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ரூமுக்குள்ள ஹீரோவோட அம்மா அந்த குட்டி பாப்பாவை மடியில போட்டுக்கிட்டு அவகிட்ட உனக்கு ஒன்னும் ஆகாது, இதெல்லாம் வெறும் கெட்ட கனவு தான், காலையில தூங்கி எந்திரிச்சிட்டா எல்லாமே சரியாயிரும்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப யாரோ கதவை உடைக்கிற சத்தம் கேட்டு யாரு யாருன்னு கேக்குறாங்க. ஹீரோவோட அப்பா கதவை உடைச்சிட்டு துப்பாக்கியோட உள்ள வராரு. வேண்டாம் அவளை கொன்னுடாதீங்கன்னு கெஞ்சி கேக்குறாங்க. அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறிடுவா, அட்லீஸ்ட் நம்மளாவது அஃபெக்ட் ஆகாம இருக்கணும்னா அவளை கொன்னுதான் ஆகணும்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா அதுக்குள்ள அந்த குட்டி பாப்பா ஒரு ஜாம்பியா மாறி ஹீரோவோட அம்மா கழுத்துலயே கடிச்சிடுது. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்னு அவளை சுடுறதுக்கு துப்பாக்கியை ஸ்டெடி பண்றாரு. ஆனா அவரால் சுட முடியாம அழுகுறாரு. அந்த குட்டி பாப்பா அவ அம்மாவை கடிச்சு வாயெல்லாம் ரத்தத்தோட எந்திரிச்சு அப்பா பக்கத்துல வரா. அவளை கொல்ல முடியாததுனால அவர் தனக்கு தானே துப்பாக்கியை தலையில வச்சிட்டு இருக்காரு, அழுத்துறாரு. ஆனா துப்பாக்கியில குண்டு இல்ல. அந்த குட்டி பாப்பா அவர் மேல பாஞ்சி கடிக்குது. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் காட்டு வழியா தப்பிச்சு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் ஓடி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊரை மேலேந்து காமிக்கிறாங்க. அந்த ஊர் முழுக்க அங்கங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதாவது ஜாம்பி வைரஸ் உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்கிறதோட இந்த படம் முடியுது. அந்த ஊரோட சேர்ந்து ஹீரோவும் ஹீரோயினும் செத்து போயிருவாங்களா, இல்ல தப்பிச்சு வந்துருவாங்களா, இல்ல ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்தும் அஃபெக்ட் ஆயிருப்பாங்களான்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.